நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன ஐயா 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 கிரகம் எப்படி சுத்தினா என்ன ஐயா? அதுங்க நேரா சுத்தினா என்ன இல்ல தலைகீழ சுத்தினாதான் உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். நம்ம வேலையை நம்ம பாப்போம், அதுங்க வேலையை அதுங்க பாக்கட்டும். அப்ப நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அதத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். குருவே, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்போ தேவையில்லாம விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம ஒருத்தருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு நேரம் காலம்லாம் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மகாராஜாவுக்கு மகாராணி கையால சமைச்ச சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. மகாராணி திருமலம்பா, நீங்க மகாராஜாவுக்கு முதல்ல சாப்பாட பரிமாறுங்க. சரி மகாராஜா. மகாராணி பத்மாலயா, நீயும் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு சாப்பாடு பரிமாறுமா? சரி மகாராஜா. நில்லுங்க. முதல்ல நாம மகாராஜாவுக்கு கை கழுவுறதுக்கான வசதியை ஏற்பாடு பண்ணணும். கண்டிப்பா. ஆஹா, என்ன ஒரு தன்னடக்கம். சீக்கிரம் போங்க. இங்க அம்மா, கை நினைக்கிற சடங்கும் முடிஞ்சு போயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இங்க என்னையா நடக்குது? என்ன பண்றாங்க? இளவரசி என்னையா பண்றாங்க? பண்ணக்கூடாதத பண்றாங்க. குருவே, எந்த நொடி வேணாலும் யுத்தம் ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுது. நாம எல்லாரும் மொத்தமா இங்கிருந்து ஓடுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஊரு தென்னாலிக்கே போயிடுவேன். ஆனா நாம எங்க போறது குருஜி? நமக்கு தான் விஜயநகரத்தை விட்டா வேற இடமே தெரியாதே. என்னையும் சேர்த்தா சொல்றேன். இங்க என்ன நடக்குது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருப்பா? இளவரசி, இளவரசி, ராஜா எவ்வளவு நேரம் தான் கைய கழுவிக்கிட்டே இருப்பாரு. அவர் கை ரொம்ப சுத்தமாயிடுச்சுமா. நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வரேன்ப்பா. மகளே, மகளே, தண்ணியே தீர்ந்து போச்சுமா. சரிப்பா. மகாராஜா, சாப்பிட ஆரம்பிங்க. கண்டிப்பா. ஆஹா, மகாராஜா எவ்வளவு அழகா ரசிச்சு சாப்பிடுறாரு. நான் சமைச்ச உணவை மகாராஜா சாப்பிடும்போது அவரோட முகமும் இப்படிதான் இருக்கும். இத பார்த்தா எனக்கு நீங்களும் என்ன மாதிரியே சுவையா சமைப்பீங்கன்னு தோணுது. ஆமா, நீங்களும் கண்டிப்பா என்ன மாதிரி தான் நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மகாராஜா எப்படி ரசிச்சு சாப்பிடுறாரு. நான் சமைச்சதை சாப்பிடும் போது என் மகாராஜா முகமும் இப்படிதான் இருக்கும். மகாராஜா, சாப்பாடு சுவையா இருக்கா? ஒருவேளை சாப்பாடு மாறிடுச்சா என்ன? மகாராஜா, உங்க தட்டுல வேப்பில துவையலும் புளி பாயசமும் கொட்டைப்பாக்கு குழம்பும் உளுந்துல செஞ்ச பூரியும் வந்திருக்குல்ல? ஆமாமா, வந்திருக்கு. மகாராஜா, உங்களுக்கு பாவக்காய் ஊறுகாய், வெண்டைக்காய் சாதம், கடுகு லட்டு, வெந்தய தோசையும் வந்திருக்குல்ல? ஆமா, எனக்கு தான் வந்திருக்கு. அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சரியான சாப்பாடு தான் வந்திருக்கு. கலிங்க ராஜா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே குதிரையில தான் பயணம் பண்றோம்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நல்லா சாப்பிடுங்க.
நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு தொலைக்கிறேன். இதை தவிர வேற வழியே இல்லையே. ஆமா, இதுக்கு மேலே இந்த கொடுமைய என்னால பொறுத்துக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கொடுமை அனுபவிங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். காட்டுக்கு தான் போயாகணும். கண்டிப்பா போயாகணும். மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க 2 பேரும் யுத்தம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நட்புல ரொம்ப நெருங்கிட்டாங்க. இதுக்கு பேரு நட்பில்ல குருவே, இதுக்கு பேரு அனுதாப அலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மகாராணிகளும் சமைக்கிறதுல ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமா. மகாராஜா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணுமா? எங்களுக்கு எதுவும் வேணாம், வயிறு நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல முடியாது. வேணா இவருக்கு புளிப்பு பாயாசம் கொடுங்க, சாப்பிடுவாரு. வேண்டாம். எனக்கு கழுத்து வரைக்கும் அண்ணன் நிறைஞ்சிடுச்சா? ஒரு சின்ன பருக்க கூட உள்ள இறங்கவே இறங்காது. நல்லா இருந்தா தானே இறங்கும். மகாராஜா, நீங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு என்னமோ கேவலமா எப்படி சமைக்கிற போட்டின்ற மாதிரி தோணுது. என்ன? கேவலமா இல்ல, சுவையா சமைக்கிற போட்டி நடந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. மகாராஜா, யாரோட சமையல் சுவையா இருக்குன்னு நீங்க 2 பேரும் இப்ப சொல்லி ஆகணும். இது வேறயா? பாவம் யாரட்டு சிரிக்காதீங்க, அப்புறம் 2 பேரும் மாட்டிப்பாங்க. சும்மா இருங்க. ஆனா நீங்க 2 பேருமே எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேரை சொல்லிதானே ஆகணும். அப்பதானே யார் சிறந்தவங்கன்னு தெரியும். இதை இவரு சொல்லுவாரு. என்னால எப்படி சொல்ல முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, குருவே, இவங்களால மட்டும்தான் எந்த பாரபட்சமும் இல்லாம யாரோட சமையல் சுவை அதிகம்னு சொல்ல முடியும். மகாராஜா, என் நாக்குல வாய்ப்புன்னு வந்திருக்கு. எனக்கு இன்னைக்கு சுவை தெரியவே தெரியாது. குரு சொல்லுவாரு. குரு சொல்லுவாரு. விரதம் மகாராஜா, இன்று நான் விரதம் இருக்கிறேன், என்னால சாப்பிட முடியாது. மாமா மகா மந்திரி, இதோ இவர் இருக்கிறாரே, இவர் வந்திருக்கிறதே இதுக்கு தானே. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லுங்க. மகாராஜா மாட்டிக்கிட்டாரு. இங்க பாருங்க மகாராஜா, எங்க 2 பேர்ல யார் வெற்றி அடைஞ்சாங்கன்னு நீங்க சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லித்தான் ஆகணும். பாத்தீங்களா, என்னோட மகாராஜாக்கு நான் சமைச்ச சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவருக்கு என்னோடது பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, நம்ம சமையல் கலையும் எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு. கேவலமான சமையல். பாட்டு கேவலம். ஆமா, உண்மைதான். வாய்ப்பே இல்ல. தாயே பகவதி அம்மா, ரொம்ப நன்றி. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? அதத்தான் நான் சொன்னல, சரி கட்ட பாக்குறாங்க. இது உங்களுக்காக சிறப்பா செஞ்சது. இல்ல, இது சர்பத். எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த சர்பத் தேவைப்படும் எனக்கு தெரியும். இதனால சுவை இன்னும் அதிகமாகும். நீங்க சாப்பிட்டதெல்லாம் அப்படியே ஜீரணமாயிடும். நல்லது, கொடுங்க. இந்தாங்க. கொடுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. என்ன சொல்ல வரேன்னா, இந்த சர்பத்தை பாதி பாதி குடிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா இது உங்களுக்கும் தேவைப்படும்ல. நல்ல மனம் வாழ்க.
பாத்தீங்களா 2 பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டிருக்காங்க. நன்றிங்க. நீங்க என்ன தடுத்துட்டீங்க, ஆனா இனிமே நடக்க போறது எப்படி தடுப்பீங்க? என்ன முடிக்கிற? அந்த ஆதிசேஷகிரி சொன்ன விஷயமும் சாரதாவோட சந்தேகமும் உண்மையாயிட போகுது. மகாராஜா உங்ககிட்ட எதிரிகளை கண்டுபிடிச்சு அவங்கள மனசால ஜெயிக்கிற கலை இருக்கு. பட்டு, எனக்கு எல்லாம் தலைகீழா நடக்குதோன்னு சந்தேகமா இருக்கு. திடீர்னு ஏற்பட்டு இவங்க நட்பு பகையில முடிஞ்சிருமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி நடு ராத்திரியில எதுக்காக இப்படி பாட்டு பாடிட்டு இருக்க? இது மகாராணி சின்னாதேவியோட மறைஞ்சிருக்கிற நான் கலையாச்சே. எங்க பாடுனேன்? நான் கத்துனேன். நாங்க 2 பேரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? நீங்க 2 பேரும் தேவை இல்லாததை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நான் இங்க தூக்கத்துல இருந்து பயந்து எழும்பி இருக்கனே, அத பத்தி கவலையே இல்லையா? இல்ல. ம், சரி சரி, இப்பதான் நீங்க எழுந்துட்டீங்கல்ல, இப்ப எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களா? என்ன பிரச்சனை? அது அந்த ஜெகன் மோகினி விஷயத்தை பத்தி மகாராணி கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறோம், ஆனா எங்களால சொல்ல முடியல. அதான் ரொம்ப நல்லது. நான் வேணான்னு சொன்னதுனால தானே. எங்க நீங்க சொன்னதெல்லாம் யாரு கேப்பா? நீங்க பால்காரர்கிட்ட வழக்கமான பால் மட்டும் தானே வாங்கணும்னு சொன்னீங்க. ஆனா நாங்க கேட்டிருக்கோமா? இல்ல. நீங்க உங்க புது வேட்டியில அரிசி காய வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. ஆமா. ஆனா நாங்க அதை கேட்டோமா? இல்ல. நீங்க உங்களோட எந்த பொருளையும் குண்டப்பாவை எடுக்க விடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனா நாங்க கேட்டோமா? இல்ல. அப்படின்னா நான் சொல்ற எதையுமே நீங்க கேக்குறது இல்லல்ல? இல்ல இல்ல, நாங்க கேப்போம், நல்ல கவனமா கேப்போம். ஆனா ஒரு காது வழியா கேட்டு இன்னொரு காது வழியா விட்டுருவோம். சே, 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 சே. என் பேச்சை நீங்க கேட்கலல்ல, அப்புறம் உங்க பிரச்சனையை நான் ஏன் தீர்த்து வைக்கணும்? சரி அம்மா, ஆனா நம்ம இத பத்தி மகாராணி கிட்ட சொல்லலனா நம்ம வயித்து வலி தீரவே தீராது. அப்புறம் ராணிங்க 2 பேருக்கும் ஜெகன் மோகினிய பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அடிக்கிற கூத்த நம்மளால எப்படி பார்க்க முடியும்? சிவ 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 சிவா, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு உங்க பொழுதுபோக்கு தான் முக்கியமா? சீ சீ. இல்ல, நாங்க உப்ப பத்தி தான் கவலைப்படுறோம். அவங்க உப்ப தானே நாம சாப்பிட்டுருக்கோம். அதுக்கான கடனை அடைச்சுதானே ஆகணும். உண்மைதாமா, நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்பதான் அந்த ஜெகன் மோகினியோட சதி திட்டம் வெற்றி அடையாது. ஆனா ஜெகன் மோகினி இதுல ஜெயிக்கலனா அது நமக்கு தானேமா நஷ்டம். அது எப்படி? எங்களுக்கு கல்யாணத்துல கிடைக்க போற விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள், அப்புறம் பரிசுகள் எதுவுமே கிடைக்காது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உப்ப பத்தி பேசுனீங்க, இப்ப பரிசுகளை பத்தி பேசுறீங்களா? டேய், உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். அம்மா, நாம இத பத்தி ராணிங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஜெகன் மோகினி ஜெயிக்கட்டும். கல்யாணத்துல கிடைக்கிற நகைகளை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, இனிப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ராமா, இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. நீ கண்டிப்பா ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாகணும். ஆமா பட்டு, நான் சீக்கிரமா மகாராஜாவை அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். மகாராஜா கஜபதி என்ன கூட வரவும் சொல்லல. ஆனா கிருஷ்ணதேவராயரோட அவர் காட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஒன்னாவே திரும்பவும் வந்துட்டாங்க. இவங்களுக்குள்ள நட்பு எப்படி உருவாச்சு? இது என்னோட திட்டமே இல்லையே. பகை அதிகமான தானே இவங்களுக்குள்ள யுத்தம் வரும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் நல்ல உடல் பலம் தேவைப்படும். ஒருத்தருக்கு இன்னைக்கு நல்லா நல்லா கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆளு நம்மளையே கத்தி பேசி பயமுறுத்தலாம் நினைச்சார்ல. இனிமே இவருக்கு நம்ம உடல் மொழியத்தான் காட்டணும். புரியலையே குருஜி. அதாவது யாரது?
பண்ணாதீங்க, காப்பாத்துங்க. ஐயோ, யாரு இது? யாரு? நீங்க இந்த வழியா யாராவது போனதை பாத்தீங்களா? குருஜி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமான தவத்துல இருக்காரு. இவரோட தியானம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இவர் தியானம் பண்ணும்போது யாராவது குறுக்க பேசினாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். நீங்க யார பத்தியாவது தப்பா நினைச்சீங்களா? இல்ல இல்ல, நான் இப்போ உடற்பயிற்சி தான் பண்ணிட்டு வரேன். எதுக்கு சிரிக்கிறாரு? எங்க குருஜி தியானம் பண்ணும்போது இப்படிதான் சிரிப்பாரு. நீங்க உடற்பயிற்சி ராத்திரி தான் செய்வீங்களா? உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? நான் உடற்பயிற்சி காலையில பண்ண என்ன, ராத்திரி பண்ண என்ன, நான் திரும்பவும் உடற்பயிற்சி தான் பண்ண போறேன். தப்பா எதுவும் யோசிக்காதீங்க, அப்புறம் மறுபடியும் பயங்கரமா அடி கிடைக்கும். ஒரு தடவை அடிச்சதுல பெருசா ஆனந்தம் கிடைக்கல. திரும்ப இந்த மாதிரியான வாய்ப்பு எப்ப கிடைக்கும் குருஜி? சொல்லுங்க சொல்லுங்க. சீக்கிரத்திலே கிடைக்கும். மறுபடியும் இந்த முட்டாளே வந்து மாட்ட போறான் நம்ம கிட்ட. அதுக்கு முன்னாடி அந்த பண்டித ராமகிருஷ்ண இருக்கானே, கண்டிப்பா அவனையும் பரிசுத்தொகை விஷயத்துக்காக பழி வாங்கியே தீரணும். வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாம் தான் வந்த மகாராஜா. என்ன விஷயம்? மகாராஜா கஜபதி நாம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானும் அப்படிதான் நினைச்சேன். அவரும் என்ன மாதிரி அவர் மனைவியோட சாப்பாட்டால பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அவரு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லவரு. நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்ல. இல்ல இல்ல மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் மனசுக்குள்ள ஏதோ திட்டம் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் இருக்கு ராமகிருஷ்ணா. அதுவும் என் மனசுல ஓடுற அதே எண்ணமா தான் இருக்கும். 2 ராணிகளும் ராத்திரி என்ன சமைக்க போறாங்கன்னே தெரியலையே. இல்ல மகாராஜா, என்னோட சந்தேகமே வேற. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சரியான நேரத்துல ஒரு முடிவு எடுத்தாகணும்னு தோணுது. நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். திரும்பவும் என் மகாராணி திரும்பலம்பாவும் மகாராணி பத்மலாயா ஏதாவது சாப்பிட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாவே இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். நானும் அதை தான் ஆசைப்பட்ட மகாராஜா. நீங்க என் கவலையை போக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க ஏன் இப்படி ஆசைப்படுறீங்க? அது வந்து மகாராஜா, எனக்கு இங்க சிலரோட எண்ணங்கள் சரியா படல. புரியலையே. இல்ல மகாராஜா, நம்ம இன்னும் அதிகமான நேரம் இங்க இருந்தா நீங்க உங்க சூழ்ச்சியில சிக்கிடுவீங்களோன்னு தோணுது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா விரோதம் அதிகமாகும், யுத்தமும் நடக்கும். அதை விட நல்லது நம்ம இங்க இருந்து கிளம்புறதுதான். விரோதமா? சூழ்ச்சியா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் விரோதத்தை பார்த்தோ யுத்தத்தை பார்த்தோ பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் பிரச்சனைனா நான் இங்க தான் இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல மகாராஜா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, விஜயநகர சாம்ராஜ்யத்தோட பேர் அரசன்னா அவங்க சூழ்ச்சி என்னன்னு நானும் பாக்குறேன். அதுக்கான சரியான பதில நானும் கொடுக்கறேன். ராமா, அம்மாவும் சாரதாவும் எப்ப திட்டம் போடுறாங்களோ அப்பெல்லாம் நீ முட்டாள்தனமான வேலையை தான் செய்யற. நீயும் மாட்டிக்கிற, கூட என்னையும் மாட்டி விட்டுற. நீ உன்னை பத்தி கவலைப்படுற, ஆனா நான் மகாராஜா ஜெகன்மோகினியோட வலையில விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மகாராஜா, மாமா மகா மந்திரியாரே, ஏற்பாடுகளை பண்ணுங்க. யுத்தத்துக்கா? ஆமா. இல்ல, நாம கலிங்கத்துக்கு கிளம்பலாம். நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. தேவையில்லாம குறுக்க பேசாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க மகாராஜா, உங்களை அவமானப்படுத்தினதுக்கு பழி வாங்கியே தீரணும். அவருக்கு அவரோட மனைவி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியும்ல. இருந்து அவர் உங்களை சாப்பிட வச்சாரு. மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலா உங்களை அவமானப்படுத்தினாரு. சரி விடுங்க மாமா மகா மந்திரியாரே, நானும் அதைத்தானே அவருக்கு செஞ்சேன். ஆனா ஒண்ணு, அந்த ராணி நம்ம ராணியை விட ரொம்பவே பயங்கரமா சமைக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நான் யுத்தம் பண்றதா? பாவம், அவரே தினமும் சாப்பாடு தட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து கோபம் வரதுக்கு பதிலா எனக்கு இறக்கம் தான் வருது. இளவரசி ஜெகன்மோகினி மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அறை நோக்கி எதுக்கு போறாங்க? அதனால எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நாம உடனே இங்க இருந்து கலிங்கத்துக்கே திரும்பி போயிடலாம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா கிளம்பிடலாம் மகாராஜா. ஆனா நாம கிளம்புறதுக்கு முன்னாடி
சொல்லிட்டு கிளம்பணும்ல. இது சரியான யோசனை. கிருஷ்ணதேவராயருக்கு மரியாதை கொடுக்க இத கூட செய்யலனா எப்படி? நான் உள்ள வரலாமா? கண்டிப்பா கூடாது. உங்களை பார்க்க வந்த ஒரு அழகான விருந்தாளிய இப்படி வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறது தான் முறையா? இல்ல நீங்க வாங்க. நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? இது எங்க ஊர் கோவிலோட வடிவம். இது எனக்காகவா? ரொம்ப நன்றி. அருமை, அழகா இருக்கு. அப்புறம் இது 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 என் எண்ணத்தோட வெளிப்பாடு. வாங்கிக்கோங்க. என்னோட எண்ணங்களை தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. சரிங்க. வணக்கம் மகாராஜா. நீங்க இப்ப இந்த நேரத்துலயா? நான் இப்ப உங்க மகாராஜாவுக்கு ஒன்னு கொடுக்கணும். அப்படியா? நீங்களுமா? நீங்களுமானா? இல்ல அது வந்து சரியான ஆளு. பாத்தீங்களா மகாராஜா, உங்க கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. நீங்க சொன்னது சரிதான். நான் நினைச்ச மாதிரி சத்தியமா நீங்க இல்லவே இல்லை. நான் உங்களை பத்தி அப்படி நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி இருக்கீங்களே. எப்படி நினைச்சீங்க? நான் எப்படி இருக்கேன்? நான் உங்களை நண்பன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதிரியா இருக்கீங்க. நீங்க யுத்தம் செய்யல. ஆனா என் முதுகுக்கு பின்னாடி என்னோட மகளை வச்ச குத்திட்டீங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் யுத்தமும் பண்ணுவேன், அதுல ஜெயிக்கவும் செய்வேன். மகாராஜா, 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 யுத்தத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் நீங்க உண்மையிலேயே இளவரசியை வளைக்க தான் பாத்தீங்கன்னு அவரு நினைச்சுப்பாரு. இத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மத்தவங்க எல்லாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ரெண்டு மகாராணிகளும் அப்படித்தானே நினைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு அப்படின்னா பிரச்சனை தான் பண்டித ராமகிருஷ்ணா. இது வேண்டாம். இப்ப நான் என்ன பண்றது? பேசுங்க. சரி பேசுறேன். மகாராஜா, இத பிடிங்க. நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இப்போ தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. கண்டிப்பா இல்ல. எங்க மகாராஜா எதை நினைச்சாலும் அது சரியாதான் இருக்கும். இங்க கண்டிப்பா யுத்தம் நடக்கும். அப்படின்னா வாங்க யுத்தம் பண்ணி பாத்துருவோம். நாங்க எதுக்கும் பயப்படுறவங்க இல்ல. அதாவது எங்க மகாராஜா பயப்பட மாட்டாரு சொல்ல வரேன். அப்படின்னா சரி, ஒண்ணு இங்க நீங்க இருக்கணும், இல்லன்னா மகாராஜா. சொல்லுங்க. அது உங்களை போய் நான் சத்தம் போட்டு கூப்பிடுவேனா? நான் என்னோட அப்பாவை தான் அந்த மாதிரி கூப்பிட்டேன். சொல்லு, நீ இப்ப என்ன சொல்ல வர? அப்பா, உங்களால இவர் கூட எப்படி யுத்தம் செய்ய முடியும்? ஏன் பண்ண முடியாது? நான் ஒரு வீர மகாராஜா. ஆனா இவரை பார்த்தா
இவர் கூட யுத்தம் செய்ய மனசே வராதே. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அதை தெளிவா சொல்லு இளவரசி. அது அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் எவ்வளவு புகழ்பெற்ற அரசர், இவர் கூட நட்பதான் ஏற்படுத்தணும், விரோதிக்கவே கூடாது. நீ இப்ப யார் பக்கம் இளவரசி? நான் உங்க பக்கம் தான் அப்பா. அதனாலதான் நம்ம வழக்கப்படி நம்ம கோவிலோட நினைவு சின்னத்தை இவருக்கு கொடுக்க வந்தேன். அப்படியா? இந்த நினைவு சின்னத்தை கொடுக்கறது எங்க நாட்டோட வழக்கம். எங்களுக்கு யாராவது பரிசு கொடுத்தா திரும்பவும் பரிசு கொடுக்கறது எங்க நாட்டோட வழக்கம். ஆமா மகாராஜா, அடுத்தது நமக்கான வாய்ப்பு. இப்போ நீங்க பரிசு கொடுக்கணுமே. உங்க ராஜா என்ன பரிசு கொடுக்க போறாரு? கொடுக்கறதா இருந்தா முதல்ல கொடுத்துருப்பாரு. எங்க மன்னர் கொடுக்கிற பரிசு சாதாரணமானதா இருக்காது. வாங்குறவங்க சொர்க்கத்துக்கே போயிருவாங்கயா, தெரியுமா? உங்க மகாராஜா கிட்ட வேணா என்ன வேணாலும் கேட்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்கங்கற சொல்லுங்க. இல்ல 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 நான் சொல்றேன். அவ்வளவுதான். சொல்லுங்க. முடிஞ்சதா? சொல்லுங்க. நான் கேட்பேன், ஆனா இன்னைக்கு கேட்க மாட்டேன். எங்க மகாராஜா நாளைக்கு காலையில பூஜையை முடிச்சதும் அவருக்கு பரிசா என்ன வேணும்னு யோசனை பண்ணி சொல்லுவாரு. சரிங்க, உங்களுக்கு நான் என்ன பரிசு கொடுக்கணும்ன்றத நீங்க நல்லாவே யோசிச்சு சொல்லுங்க. நீங்க கேக்குற பரிசை நான் கொடுப்பேன். நன்றிங்க. இந்த வயசான குரு அப்பப்ப ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சு வைக்கிறாரே ராமா. ஆமா பட்டு, இந்த குருஜி மகாராஜாவை இப்படி மாட்டி விட்டுட்டாரே. அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியலையே. தாயே பகவதியம்மா, என்ன நடக்குது? முதல்ல ருத்ராபிஷேகத்துல தடை, அதுக்கப்புறம் குருஜிக்கு மரண தண்டனையை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சமையல் போட்டி. கொஞ்சம் விட்டிருந்தா இங்க யுத்தமே வந்திருக்கும். தாயே காளியம்மா, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்படின்னா ஒருவேளை அம்மாவும் சாரதாவும் சொன்னது உண்மையா இருக்குமோ? இளவரசி ஜெகன்மோகினி தன்னோட அன்பால சுய நினைவையே இழந்து முதல்ல மகாராஜாவுக்கு கை கழுவி விட்டாங்க. அப்புறம் மகாராஜாவுக்கு சர்பத்தும் கொடுத்தாங்க. அப்புறம் மறைஞ்சு மகாராஜாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பரிசு கொடுக்கறேன்னு மகாராஜாவுக்கு நினைவு சின்னமும் கொடுத்தாங்க. பரிசு மட்டுமா, கூடவே ரோஜா பூவும் கொடுத்தாங்களே. அதுக்கப்புறம் மகாராஜாவுக்கு கையில கட்டும் போட்டாங்க. ஐயோ, என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதுன்னு தெரியலையே. ஐயோ, மண்டை சூடாய் போச்சே. குண்டப்பா, தள்ளிப்படுறா. மணி எழுந்துரு, மணி எழுந்துரு. திருட மணி எழுந்துரு. மணி எங்க திருட? எங்க? அங்க பாரு, அந்த திசையில ஓடுறா பாரு. அட தானி, அது அந்த கிழவன் தான், நம்ம குருஜி. அட ஆமா, இது நம்ம குருஜியே தான். ஆனா நடுராத்திரில இவர் எங்க போறாரு? அதத்தான் நானும் யோசிக்கிறேன். சரி, வா போய் என்னன்னு பார்க்கலாம். அந்த கிழவன் எங்க போயிட்டா? குருஜி, குருஜி நீங்களா? நீங்க இப்படி முன்னாடில போனீங்க, அதுக்குள்ள எப்படி எங்க பின்னாடி வந்தீங்க குருஜி? நீங்க ரெண்டு பேரும் ஏன் பின்னாடி வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல குருஜி, அது உள்ள தூக்கம் வரலன்னு நாங்க அப்படியே வெளியே நடக்கலான்னு வந்தோம். தூக்கம் வரல? ஆமா குருஜி, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துலயா? ஆமா குருஜி, எங்களுக்கு ரொம்ப பசியா இருந்தது. ஆனா எல்லா சாப்பாட்டையும் நீங்களே சாப்பிட்டீங்களா? சரி. இப்ப நான் சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் செய்யலன்னா உங்க ரெண்டு பேரோட ரத்தத்தை குடிச்சிருவேன். கிட்ட வாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சாகணும். கவலையே படாதீங்க குருஜி, உங்க கூட இருந்து இந்த மாதிரி வேலை எங்களுக்கு பழகி போயிடுச்சு. சீக்கிரமா முடிச்சிடலாம் குருஜி, இல்லனா மகாராஜா கஜபதி தூங்கிடுவாரு. மாமா மகா மந்திரியாரே,
எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு? இருக்கிறதெல்லாம் குறைதானே. இங்க பாருங்க, நீங்க வேட்டைக்கு போவீங்க ஆனா வெறுங்கையோட வருவீங்க. அதே மாதிரி வாழ்வீச்சிலும் பெரிய ஆளுதான் ஆனா காத்துலதான் கத்தி வீசுவீங்க. இல்ல நீங்க வீரன்தான் ஆனா இருட்ட பார்த்தா பயந்து நடுக்குறீங்களே. தயவு செஞ்சு பேசாம இருக்க. இது வேற யாராவது இருந்திருந்தா மரண தண்டனை கொடுத்திருப்பேன். இங்க பாருங்க, நான் எனக்கு என்ன குறைன்னு கேட்கவே இல்ல. நம்ம கிட்ட என்னென்ன இல்லன்னு தான் கேக்குறேன். ஏன்னா கிருஷ்ணதேவராயர் கிட்ட பரிசு வாங்க காலையில வரைக்கும் இங்க இருக்கலாம்னு ஏன் சொன்னீங்க? குறை நம்ம கிட்ட இல்ல மகாராஜா, குறை அவர்கிட்ட தான். அத வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் நான் காலையில வரைக்கும் அவகாசம் கேட்டேன். அதுக்குள்ள நாம யோசிச்சு கிருஷ்ணதேவராயர்கிட்ட பெருசா ஒண்ணு கேட்கணும். முடியாத அளவுக்கு. சரி சரி சரி, அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு ஆணவம் அதிகமா இருக்குல்ல, நான் அவரோட ஆணவத்தை அழிக்க நினைக்கிறேன். மகாராஜா, நாம 2 பேரும் பேசுறதை யாரோ வெளியே விட்டு கேக்குறாங்க. குருஜி நில்லுங்க. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எங்க போறீங்க? கோவிலுக்கு போறேன்ப்பா. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக வேண்டிக்க போறேன். கோயிலுக்கா? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக எதுக்காக வேண்ட போறீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் மகாராஜாவோட மிகப்பெரிய பொக்கிஷம். மகாராஜா அவரை ஒரு ரத்தினமாவே நினைக்கிறார். அனாவசியமா அவர் மேல யார் பார்வையும் படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரியா சொன்னீங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணரை விட புத்திசாலி இந்த விஜயநகரத்துல யாருமே கிடையாதே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லாம மகாராஜாவால எந்த விஷயமும் செய்ய முடியாதே. குருஜி, இதுக்கு முன்னாடி நடந்ததை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரை தூக்குல போடுற நிலைமை வந்தப்ப கூட அவர் மகாராஜாவை காப்பாத்தினாரே. ஆனா அது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தானே. ஆனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால அந்த பாபர் கிட்ட இருந்து விஜயநகரத்தையே காப்பாத்திருக்காரு. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை பாராட்டுறீங்களா இல்ல என்ன அவமானப்படுத்துறீங்களா? உங்களை அவமானப்படுத்துறோம் குருஜி. அது உங்களை எப்படி அவமானப்படுத்த முடியும் குருஜி? பண்டிதர் ராமகிருஷ்ணரை பாராட்டுறோம், நீங்க சொன்னதை தானே செய்யறோம். அதை மட்டும் பண்ணுங்க. நம்ம மகாராஜா கர்ணன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் அவருடைய கவசமும் குண்டலமும். மகாராஜா தலனா அவரோட மூளை தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். மகாராஜா உடல்னா அவருடைய உயிர் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர். நம்ம மகாராஜாவோட புகழுக்கு காரணமே பண்டிதர் ராமகிருஷ்ணர் தானே. போதுமா தனி? யார் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி நான் அடிச்சு சொல்லுவேன், ராமகிருஷ்ணன் மாதிரி புத்திசாலி வேற யாரும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்லுவேன், பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் மகாராஜாவை யாரும் எதுவும் பண்ண முடியாதே. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இல்லன்னா கிருஷ்ணதேவராயர் நிராயுதபாணி ஆயிடுவாரா? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணரை இவரு தன்னோட ஆலோசகரா வச்சுக்கிட்டா அப்புறம் நான் அனாதை ஆயிடுவனே. நான் முடிவு பண்ணிட்டேன், கிருஷ்ணதேவராயர் கிட்ட என்ன கேட்கணும்னு. நீங்க யோசிச்சதே தப்பு. மாமா மகா மந்திரியாரே, என்ன பண்றீங்க? அவசரப்பட்டு யோசிக்கிற விஷயம் கண்டிப்பா தப்பாதான் முடியும். இல்ல, நீங்க ரொம்ப தாமதமா யோசிக்கிறீங்க. கிருஷ்ணதேவராயரோட கேடயமே பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். அவர் மட்டும் என் பக்கம் வந்துட்டார்னா கிருஷ்ணதேவராயர் பலமிழந்து போயிடுவார். அப்புறம் நான் சக்தி வாய்ந்தவன் ஆயிடுவார். எப்படி என் கூறி சரியா அடிச்சிட்டல. திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. இளவரசி ஜெகன்மோகினி பரிசா மகாராஜாவுக்கு நினைவு சின்னமே கொடுத்தாங்க. அது கூடவே ரோஜா பூவையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மகாராஜா கையில கட்டும் போட்டாங்களே. அம்மா அம்மா, நாம இப்பவே போய் 2 மகாராணிங்களே எச்சரிக்கை பண்ணலாம். வாங்க தூக்குங்க. ஐயோ இல்ல இல்ல அம்மா, இவர் இல்ல, தடிய தூக்குங்க. இவர் மட்டும் எழுந்துட்டா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி நம்மள தடுத்துருவாரு. இவன் தடுப்பு சுவரா? இவனால ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாது. அம்மா ராமா ராமா அம்மாவும் சாரதாவும் காலையில எங்க போயிட்டாங்க? ஐயோ ராமா எந்திரி. எங்க போக போறாங்க? 2 பேரும் சேர்ந்து எதையாவது கெடுக்க போயிருப்பாங்க. அச்சச்சோ, கெடுக்க போயிட்டாங்க. அச்சச்சோ, குண்டப்பார் 2 பேரும் போயிட்டாங்க. நான் இப்ப உடனே போய் ஆகணுமே. அம்மா, இவருக்கு இப்ப பயங்கர கோவம் வருமே. 2 பேரும் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
இங்க ஏற்கனவே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. உங்க 2 பேருக்கிட்டே நான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. என் பேச்சதான் நீங்க 2 பேரும் மதிக்க மாட்டீங்க. என் உயிரை பத்தி கூட உங்களுக்கு பயம் இல்லையா? நான் என்ன சொன்னேன்? மகாராணிங்க கிட்ட ஏதாவது சொன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொன்னா இல்லையா? அதுக்கப்புறமும் 2 பேரும் அவங்க கிட்ட சொல்ல வந்துட்டீங்கல்ல. உங்க 2 பேருக்கும் என் உயிரை விட மகாராணிங்க கிட்ட சொல்றதுதான் முக்கியம் இல்ல? பாரு குண்டப்பா, பாரு. இதுக்கு பேசாம அந்த கடவுள் என்ன மேல தூக்கி இருக்கலாம். பாத்தியடா அந்த கடவுள் கிட்ட என்னைய தூக்க வேண்டிக்கிறா. இல்லங்க, என்ன மேல தூக்குங்கன்னு வேண்டிக்கிட்டேன். ஒரு புருஷனோட பேச்ச கேட்காம நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் அம்மா. போதும். சரி விடு. நீ அழ வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுங்க. 2 பேரும் ராணிங்க கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என் தலைமையில கை வச்சு சொல்லுங்க. வை. நாங்க குண்டப்பா சாட்சியா சொல்றோம். என் புருஷன் தலைமையில கை வச்சு சொல்றேன். இனி ஜெகன்மோகினி விஷயத்தை பத்தி 2 ராணிங்க கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். அம்மா உங்க மேல சத்தியம் பண்ணிட்டாங்க. குண்டப்பா, நீ சத்தியம் பண்ணு. நீ உங்க 2 பேரையும் எதையும் சொல்ல விடக்கூடாது. சரி, நானும் சத்தியம் பண்ணேன். டேய், என்ன என் முட்டியை தொடுற? ஐயோ ஆமா, உன் தலை வரைக்கும் கை எத்தாதல்ல, அதான். ஏய், மணி அடிச்சிருச்சு. குண்டப்பா, நீ உங்க 2 பேரையும் பாத்துக்க. நான் தயாராகி போய் 2 மகாராஜாக்களையும் பாத்துக்கிறேன். கஜபதி மகாராஜா கிட்ட என்ன கேட்க போறாருன்னு தெரியல. சத்தியத்தை மறந்துடாதீங்க. நீ சத்தியத்தை மறந்துடாத. சொல்லுங்க, நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க மகாராஜா? நீங்க திரும்பவும் நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட கேட்கறத உங்களால தர முடியுமா? உங்களுக்கு எங்க மகாராஜாவை பத்தி தெரியல. எங்க மகாராஜா வாக்க காப்பாத்துறதுல ராமர் மாதிரி, உண்மை பேசுறதுல அந்த ஹரிச்சந்திரனுக்கே நிகரானவர். வேணும்னா இவர் உயிரையே தானமா தருவார். குருவே, அமைதியா இருங்க குருவே, அமைதி. கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டேன். சரி, இவங்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு சொல்ல விடுங்க. வேணுங்கிறத கேட்கட்டும். கேளுங்க மகாராஜா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எங்களுக்கு நீதி வேணும். நீதியா? உங்களுக்கு நீதி வேணுமா? எனக்கு இல்ல, வேற யாருக்கோ வேணுமா? எங்களுக்கு நீதி வேணும் மகாராஜா, எங்களுக்கு நீதி வேணும். வணக்கம் மகாராஜா. இந்த கோத்வால் தேவையில்லாம யாரை கூட்டிட்டு வந்திருக்காரு? மந்திரியாரே, யார் இவங்க? சொல்லுங்க கோத்வால், யார் இவங்க? மகாராஜா, இவங்க 2 பேரும் இந்த செல்வங்களை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவரு இவரோடதுன்னு சொல்றாரு, அவரு அவரோடதுன்னு சொல்றாரு. மகாராஜா, இது யாரோடதுன்னு புரிய மாட்டேங்குது. நான் உண்மையை தான் சொல்றேன். இது என்னோட செல்வங்கள். என் வாழ்நாள் உழைப்பு அதுல இருக்கு. நான் ஊர் மக்களோட துணியை தச்சு சேர்த்த செல்வம் அது. இல்ல மகாராஜா, இதெல்லாம் சுண்ணாம்பு தடவியே நான் சேர்த்த செல்வம். யாருக்கு சுண்ணாம்பு தடவி நீங்க சேர்த்தது இவ்வளவு செல்வமோ? ஐயோ குருவே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் யாருக்கும் சுண்ணாம்பு தடவல. நான் வீட்டுக்கெல்லாம் சுண்ணாம்பு அடிக்கிறவங்க. நான் ஊர் மக்களோட செவுத்துல எல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு இந்த செல்வத்தை சேர்த்தேன். அந்த செல்வத்தெல்லாம் என் நண்பன் கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், இவன் செல்வத்தை பார்த்ததும் இப்படி மாறி போயிடுவான்னு. இவன் பழத்துல ஊசிய குத்துற மாதிரி மாறிட்டான். இல்ல குருவே, இதெல்லாம் போய். என்னோட நண்பன் எல்லா வீடுகளுக்கும் போய் வண்ணத்தை மாத்துற மாதிரி நிறம் மாறக்கூடியவன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவனை நம்பி இருக்கவே மாட்டேன். நான் சொல்றது உண்மை குருவே. இந்த செல்வங்கள் எல்லாம் என்னோடது. உன்னோடதுதான் எப்படி நம்புறது? இது நான் துணிகளை தச்சு சம்பாதிச்சது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என் கோமணத்தை கூட கழட்டி காட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு காட்ட வேண்டாம்.
நான் எனக்கு இருக்கிற ஞான திருஷ்டினால இத கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றேன். யாரு சொல்றாங்களோ இல்லையோ இவர் சொல்லிடுவார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனையை தீர்க்க உங்களோட ஞான திருஷ்டியால முடியாது, மூளையை பயன்படுத்தினாதான் முடியும். ஆமா, அத நான் பண்ணுவேன். இது எங்க நாட்டோட பிரச்சனை. இத நாங்களே தீர்த்துக்கிறோம். என் சக்தியை வச்சு நான் பாத்துக்கிறேன். இல்ல, என்னோட அறிவு கூர்மையால நான் தீர்த்து வைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா தோழி? சொல்லுங்க தோழியே. உங்ககிட்ட என்ன மாதிரி அறிவும் இருக்கு, சமையல் கலைங்கிற திறமையும் இருக்கு. அம்மா, சமையல் கலையில மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து நல்ல நட்பா நடிச்சு ஆளுங்களை மயக்கிற கலையிலயும் சிறந்தவங்களா இருப்பாங்க போல. சாரி அப்பதான் நடந்துச்சு. அப்படியா? சாரி மா நீங்க எவ்வளவு நல்லா பாடுறீங்க தெரியுமா? அப்படியா? அம்மா, தூக்குங்க. தூக்குங்க. இது ஸ்வரம் இல்ல, அபஸ்வரம். அபஸ்வரம் இல்ல, கேடு கட்ட ஸ்வரம். அம்மா, இந்த ஜெகன்மோகினி இங்க பாட்டு பாடல, மகாராணி முந்தானியே பங்கு போடுறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. வாய் மூடு. எங்களுக்கே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல, தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற இரு. இந்த ஜெகன்மோகினி மகாராணி சின்னாதேவியை என்ன பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சங்கீதத்துல 7 ஸ்வரங்கள் இல்ல, 8 ஸ்வரங்கள் இருக்கு. அப்படியா? அது என்னது? அது காதல்ங்கிற ஸ்வரம். காதல் ஸ்வரமா? கேக்கும் போதே ரொம்ப காதலா இருக்கே. அந்த ஸ்வரத்தை எப்படி பாடுறது? அத நம்மளால வாயால பாட முடியாது. அத நாம இதயத்தால தான் பாடணும். நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன், சரியா? அம்மா, ராமா நம்ம சொன்ன எந்த விஷயத்தையுமே நம்பல. ஆனா இந்த ஜெகன்மோகினி இங்க காதல் ஸ்வரத்தை நீட்டுறாங்கம்மா. நம்ம சீக்கிரம் எதையாவது செய்யணும். ஆனா நம்மளால தான் எதுவும் பேச முடியாது. நான் உங்களை பேசவும் விட மாட்டேன். ராமா மேலே சத்தியம் பண்ணிருக்கேன். நம்மளால எதுவும் பேச முடியாது. இவன் நம்மள பேசவும் விட மாட்டான். ஆனா இவனால பேச முடியும்ல. இது எங்க நாட்டு பிரச்சனை, அதனால நாங்களே பாத்துக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் தான் சொல்லுவேன், என்னோட அறிவு கூர்மைய வச்சு. நான் தான் சொன்னல, நான் தீர்த்துக்கிறேன். இது எங்க நாட்டு பிரச்சனைன்னு சொல்றேன். நான் தான் தீர்த்து வைப்பேன். நாங்களே தீர்த்துக்கிறோம். நான் தான் தீர்த்து வைப்பேன். முடியாது குருவே. ஆமா மகா மந்திரியாரே, நீங்க இவங்க 2 பேர் சண்டையை தீர்க்க போனீங்க. இப்ப நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனைய பண்டிதர் ராமகிருஷ்ணரே தீர்த்து வைக்கட்டுமே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாருன்னா அப்புறம் மகாராஜா அவரோட முடிவுல உறுதியா நிப்பாரு. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை தத்தாச்சாரியாரே சொல்லட்டுமே. இவரு வயசுல என்னோட பெரியவர் தானே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.